Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் CSS colors. CSSல colors எப்படிலாம் யூஸ் பண்றோம்னு பார்க்க போறோம். CSSல colors யூஸ் பண்ண 6 formats இருக்கு. அது என்னலாம்னு பார்க்கலாம். Format color names. CSSல predefined சில color names இருக்கும். அந்த colors-அ நம்ம டைரக்டா color names யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி predefined HTML டைப் பண்ணிருக்கேன். அதுக்கு நம்ம ஸ்டைல்ஸ் மட்டும் இங்க ஆட் பண்ணி பார்க்கலாம். CSSல நம்ம எப்படிலாம் ஸ்டைல் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கோம். அதை போய் பாருங்க. இங்க வந்து நம்ம இன்டர்னல் CSS யூஸ் பண்ண போறோம். ஹெட்ல ஸ்டைல் சொல்லிட்டு அதுக்குள்ள நம்மளோட CSS ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு நம்ம ஸ்டைல் கொடுக்க போறோம். டாட் யூஸ் பண்ணி கிளாஸ் நேம். அது மாதிரி நம்ம CSS செலக்டர்ஸும் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு புரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து கலர் நேம் டைரக்டா யூஸ் பண்ணி எப்படி கலர் கொடுக்கறதுன்னு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கலருக்கு டைரக்டா ஒரு நேம். இங்க வந்து நம்ம ப்ரீடிஃபைண்டா இருக்க கலர் நேம்ஸ் தான் கொடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு கலர்ஸ் கொடுத்தா அந்த கலர் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் RGB கலர்ஸ். இங்க பிரைமரியா 3 கலர்ஸ் இருக்கு, ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ. இந்த 3 கலர்ஸை மர்ஜ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ்டா ஒரு கலர் கிரியேட் பண்ண முடியும். இங்க ஒவ்வொரு கலருக்கும் 0 to 225 வரைக்கும் வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வேல்யூ 225 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ ரெப்ரசென்ட் பண்றது ரெட் கலரை, செகண்ட் வேல்யூ ரெப்ரசென்ட் பண்றது கிரீன் கலரை, தேர்ட் வேல்யூ ரெப்ரசென்ட் பண்றது ப்ளூ கலரை. இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ 225 மேக்ஸிமம் நம்பர் கொடுத்ததுனால இது ரெட் கலர். அந்த மாதிரி கிரீனுக்கு வந்து இங்க 225 கொடுத்ததுனால இது கிரீன் கலர். நெக்ஸ்ட் ப்ளூக்கு மட்டும் இங்க வேல்யூ கொடுத்ததுனால இது ப்ளூ கலர். இது எப்படி நம்ம கோட்ல யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம செகண்ட் கிளாஸ் நேம் ஹெட். கலர் RGB கலர் கொடுக்கறதுக்கு நம்ம RGB. இப்போ நம்ம ஒவ்வொரு கலருக்கும் வேல்யூ கொடுக்கணும். த்ரீ வேல்யூஸ் கொடுக்க போறோம். ரெட்க்கு, நெக்ஸ்ட் கிரீனுக்கு அண்ட் ப்ளூக்கு. இந்த 3 வேல்யூஸையும் ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ இந்த 3 வேல்யூஸையும் மர்ஜ் பண்ணி நம்மளுக்கு இங்க புதுசா ஒரு கலர் கிரியேட் ஆயிருக்கு. இதுவும் சேம் RGB மாதிரி தான், ஆனா எக்ஸ்ட்ராவா ஒரு வேல்யூ இருக்கு, ஆல்பா. ஆல்பானா கலரோட டிரான்ஸ்பரன்சியை சொல்றதுக்காக. ஆல்பாவோட வேல்யூ 0ல இருந்து 1 வரைக்கும் தர முடியும். 0னா கலர் ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும், 1னா ஃபுல் சாலிட் கலர் அப்படியே இருக்கும். அது எப்படி நம்ம கோட்ல யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். இங்கேயும் சேம் RGB மாதிரி தான், ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா ஆல்பா வேல்யூ ஆட் பண்ண போறோம். இந்த கலரே நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இங்க ஏன்னு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வரப்போகுது. ஆல்பா நம்ம 0ல இருந்து 1 வரைக்கும் தர போறோம். 1னா ஃபுல் கலர் சாலிட் கலர், சேம் கலர் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம 0 கொடுத்து பார்ப்போம். 0னா ஃபுல்லி நெக்ஸ்ட் 0.5 கொடுத்தா கலர் ஹாஃப் டிரான்ஸ்பரண்டா மாறிடும். இந்த ரெண்டு கலருக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? நெக்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமல் கலர்ஸ். ஹெக்ஸாடெசிமல் கலர்ஸ்ல நம்பர்ஸ்ல 0 to 9 அண்ட் ஆல்பபெட்டிக்ஸ்ல A to F வரைக்கும் யூஸ் பண்ணி கலர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் இங்க 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கும். மொத்தமா ஹெக்ஸாடெசிமல் கலர்ஸ் கொடுக்கும்போது 6 டிஜிட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்க்கு F கொடுத்ததுனால இது ரெட், இங்க வந்து லாஸ்ட் 2 டிஜிட்க்கு F கொடுத்ததுனால இது ப்ளூ, இங்க வந்து மிடில்ல கொடுத்ததுனால இது கிரீன். நெக்ஸ்ட் எலிமெண்ட்க்கு நம்ம ஹெக்ஸாடெசிமல் கலர் கொடுக்கலாம். கலர் ஹெக்ஸாடெசிமல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி 6 டிஜிட்ல நம்மளோட கலரை சொல்லணும். நம்பர்ஸ் அண்ட் ஆல்பபெட்ஸ் ரெண்டையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம கொடுத்த வேல்யூக்கு வந்திருக்க கலர் இது. நெக்ஸ்ட் ஃபார்மேட் HSL அண்ட் HSLA கலர்ஸ். HSLனா ஹியூ, சேச்சுரேஷன் அண்ட் லைட்னஸ். ஹியூல வந்து இங்க இருக்க கலர் வீல் பேட்டர்ன்ல இருந்து நம்ம கலர் செலக்ட் பண்ணுவோம். 0 to 360 டிகிரி வரைக்கும் கலர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 120 டிகிரி செலக்ட் பண்ணும்போது நம்ம கலர் கிரீனா இருக்கும். நெக்ஸ்ட் சேச்சுரேஷன். சேச்சுரேஷன்ல நம்ம கலரோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கணும் அப்படி சொல்றது. 100% கொடுக்கும்போது ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்கும். அங்க இருந்து நம்ம கம்மி பண்ணிட்டே வரும்போது கலர் கிரே ஆகிட்டே வரும். நெக்ஸ்ட் லைட்னஸ். கலர் பிரைட்டா இருக்கணுமா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக 0% கொடுக்கும்போது பிளாக்கா இருக்கும் அண்ட் 100% கொடுக்கும்போது ஃபுல்லி பிரைட் ஒயிட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் 50% கொடுக்கும்போது நம்ம நார்மல் கலர், நம்ம கொடுத்த கலர் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் HSLAல எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ மட்டும் ஆட் ஆகும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆல்பா. நம்ம கலரோட டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்காக எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கலர் HSL ஹியூல நம்ம கலர் கொடுக்க போறோம். 0னா நம்மளுக்கு ரெட் கலர் கிடைக்கும். சேச்சுரேஷன் 100%. லைட்னஸ் நார்மல் வேல்யூ 50%. நம்மளோட கலர் ரெட் இங்க கிடைச்சிருச்சா. நெக்ஸ்ட் HSLAல நெக்ஸ்ட் எலிமெண்ட் நம்ம HSLA அப்ளை பண்ணி பார்க்கலாம். HSL ஏன்னு ஒரு வேல்யூ மட்டும் ஆட் ஆகும். ஏயோட வேல்யூ நம்ம லாஸ்டா கொடுக்கணும். ஆமா 0 கொடுக்கும்போது கலர் ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அண்ட் 1 கொடுக்கும்போது சேம் கலர் கிடைக்கும். அண்ட் 0.5 கொடுக்கும்போது ஹாஃப் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும் நம்ம கலர்.